ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தூங்கி எந்திரிச்சிங்களா? தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ தூக்கம் அப்படின்றது நமக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்ட். ஸோ இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு நம்ம தூக்கம் அப்படின்றது நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தெரியும்? இன்னைக்கு வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோவில் தூங்குறதுனால கிடைக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான 3 பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இம்யூன் செல்ஸ் இருக்குங்க. இம்யூன் செல்கள் அப்படின்னா நோய் எதிர்ப்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆர்மி மாதிரி. எப்படி இப்போ ஆர்மியில இருக்கிறவங்க நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறவங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் நம்மளோட உடம்ப பாதுகாக்குது. ஸோ நைட்டு தூங்கும் போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகும், சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். கம்மியா தூங்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த புரோட்டீன் கம்மியா தான் செக்ரேட் ஆகும். அப்ப கம்மியா செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு அடிக்கடி இருமல் சளி வரும், அடிக்கடி ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லாம போகும். அப்படியே உடம்பு சரியில்லாம போனாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்து சாப்பிட்றது கூட எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 7 to 8 hours தூங்கணும். ஸோ நல்லா தூங்கினாதான் இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும், வியாதிகள் வராம பார்த்துக்கும், வியாதிகள் வந்தாலும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பெனிஃபிட் நம்மளுடைய தூக்கம் தான் நம்மளுடைய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு மேல பாருங்க. நம்ம சரியா தூங்கல அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற சில ஹார்மோன்ஸ் தான். சரியா தூங்கல அப்படின்னும் போது நம்ம உடம்புல கிரெலின் அப்படின்ற ஹார்மோன் லெவல் அதிகமாகும். அது நம்மளுக்கு ரொம்ப பசி எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட்டா லெப்டின் அப்படின்ற ஹார்மோன் கம்மியாயிடும். அதுதான் நமக்கு போதும், சாப்பிட்டது போதும், வயிறு ரொம்பிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். ஸோ அப்ப என்ன ஆகும்? சரியா தூங்கல அப்படின்னா பசி எடுக்கிற ஹார்மோன் நிறைய செக்ரேட் ஆகும், பசியை கம்மி பண்ற ஹார்மோன் கம்மியா செக்ரேட் ஆகும். ஸோ பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், நீங்க எதையாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. எல்லா டைமும் ஹெல்தியான ஃபுட்டு செஞ்சு சாப்பிட முடியாது. ஸோ நம்ம நொறுக்கு தீனி, மிச்சர், முறுக்கு அந்த மாதிரி சாப்பிடுவோம், இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். ஸோ வெயிட் அதிகமாகும். ஸோ சரியா தூங்கல அப்படின்னா டயர்டா ஃபீல் பண்றது, இல்லை ஒரு மாதிரி எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்புல கொழுப்பு சேரும், ஃபேட் அதிகமாகும், ஒபிசிட்டி ஆகும். ஒபிசிட்டி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ தூக்கம் நம்மளுடைய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது. மூணாவது பெனிஃபிட் நம்மளுடைய தூக்கம் நம்மளுடைய மூளையை பாதுகாக்குது. ஏன்னா நம்ம நல்லா தூங்கும் போது பாத்தீங்கன்னா மூளையில கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வேலை செய்யும். அது கிளீனிங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது நம்ம மூளையில சேர்ந்திருக்கிற டாக்ஸின், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். அப்பதான் காலையில எந்திரிக்கும் போது நம்ம ஒரு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றோம். சரியா தூங்கலைன்னா என்ன ஆகும்? அந்த வேஸ்ட், டாக்ஸின் எல்லாமே மூளையிலேயே அப்படியே படிஞ்சிரும். ஸோ நம்மளால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நமக்கு மெமரி சரியா இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, கிரியேட்டிவிட்டி இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஃபியூச்சர்ல அல்சைமர் டிசீஸ் வரக்கூடிய ரிஸ்க் கூட இருக்கு. டெய்லி நைட்டு தூங்குறது நம்மளுடைய மூளையை டெய்லி நைட்டு சர்வீஸ் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. ஸோ எப்படி காரு, பைக்லாம் சரியான இன்டர்வல் சர்வீஸ் பண்ணாதான் அது ஒழுங்கா வேலை செய்யும் இல்லையா? அதே மாதிரி டெய்லியும் நல்லா தூங்கினாதான் நம்மளுடைய மூளை ப்ராப்பரா வேலை செய்யும். ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நல்லா தூங்கினாதான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும், நம்மளுடைய வெயிட் கண்ட்ரோல்டா இருக்கும், கிரானிக் டிசீசஸ்லாம் வராம இருக்கும், நம்மளுடைய மூளை புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கடைசியா நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.